தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு, நேற்று முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அதை பற்றி நாம் இன்று பேசியிருக்கின்றோம். தங்கள் கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சோமு வந்திருக்காங்க. வணக்கம் சார். அதே போல் அரசு விமர்சகர் ஆரோக்கிய சதீஷ் வந்திருக்கிறார். வணக்கம் சார். சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான் இருக்கோம். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேற்று பேசும்போது ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக எல்லாத்தையும் திட்டிருக்கார். வழக்கமாக இந்த அரசியல்வாதி தோல்வி விட்டு அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் திட்டுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று கொளத்தூர் மக்கள்லாம் கேடு கட்டவர்கள், அதுவும் திரு மு.க. ஸ்டாலினை தோற்கடிச்சிருக்கீங்க, நீங்கள் கேடு கட்டுவன்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே தோற்ற அரசியல்வாதிகளை போலவே பேசியிருக்கிறார் அப்படின்னு. அது இப்போ பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, சர்வாதிகாரத்தில் பார்த்தா ஒரு சர்வாதிகாரம் இல்லை, ஜனநாயகத்தில் பல சர்வாதிகாரிகள்பாங்க. அது மாதிரி நம்ம பேருக்கு ஜனநாயகம் நம்ம சொல்கிறோமே தவிர, இங்கே ஒரு சர்வாதிகார நாட்டை விட பல விஷயங்கள் இங்கே மோசமாக இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ கருணாநிதி பார்த்தீங்கன்னா காலங்காலமாக தோத்துட்டாரு அப்படின்னா அவ்வளவு எழுதுவார் முரசொலியில், சோற்றால் அடித்த பிண்டங்களையும் பாரு இதெல்லாம் சொல்லுவார் அவர். ஆமாம், அதுமாரி ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா 91லேருந்து 96 வரைக்கும் அவங்க கொடுத்த ஆட்சி மிக மோசமான ஆட்சி. ஆமாம், ஆனால் 96ல் அதுக்காக தான் தோல்வி. அதை அவங்க ஃபஸ்ட்டு ஏற்றுக்கவே இல்லை. அவங்க கடுமையாக பேசுனாங்க, வாக்காளர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் அப்படிங்கிற. அது கூட பரவாயில்ல, ஏதோ ஏமாற்றப்பட்டார்கள்லாம் அப்பாவின்னு யாரும் அப்பாவியெல்லாம் விட்டு போடல. வேணுந்தம்மாவுடைய ஆட்சி, சசிகலாவுடைய நடவடிக்கை பிடிக்காமல் போட்டாங்க. அதுன்னு அவங்களும் கடுமையாக தான் பேசுனாங்க அப்படின்னு. அதே மாதிரி மம்தா பானர்ஜி இந்த முறை கூட தோல்வி மாட்டேன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பேசுனது அதாவது அவங்க வாக்குப்பதிவு இயந்திரத்தில் மோசடின்னு சொன்னால் கூட மக்களையும் சேர்த்து தான் அவங்க பேசுனாங்க. இது ஒரு வழக்கமாக இருக்குது. இது தேவையில்லாத தவிர்க்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு நாகரீகம் வரணும் அப்படின்னா அது கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, விஜயை யாராவது விமர்சித்தாங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் அந்த கட்சியை சேர்ந்த ரசிகர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மிக கேவலமாக, இன்றைக்கி கூட ஒரு அம்மா அதை ஒரு வீடியோ இது பண்ணியிருக்காங்க. விஜய் கட்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த ஒரு ரசிகை, விஜயோடைய ரசிகை அவங்கள விஜய் விமர்சிங்களுக்கு அவ்வளவு ஆபாசமாக காது கொடுத்து கேட்க முடியல. அவங்க அதை அப்படியே சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இல்லை சார், இன்னொரு விஷயம் கூட பார்த்தேன் நான். நேற்று சில புகைப்படங்களை அது ஏஐ மூலமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது முதல்வர் விஜய் உட்காந்துருக்காரு, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கீழே காலில் விழுந்திருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதே மாதிரி விஜய் அவர்கள் காலை ஷூவை ரஜினிகாந்த் துடைக்கிற மாதிரி, இது மாதிரி ஏஐக்களை உருவாக்கிட்டு யார் உருவாக்குறாங்க, ஒருவேளை இவர் எதிர் அணியை சேர்ந்தெல்லாம் உருவாக்குறாங்கன்ற குழப்பம் கூட வந்திருக்கு சார் இப்போ. ஆமாம், இப்போ என்னென்னா, இப்போ இது வரைக்கும் இந்த இதுக்கு விஜய் எனக்கு தெரியாத கவர்மெண்ட் அவங்க திமுகங்கிற தீய சக்தி தான் பண்ணிச்சுன்னு தொடர்ந்து இவர் சொல்லிட்டு இருந்தார். என்ன சொல்ல போனால், மழை பெஞ்சு வெயில் அடித்தா கூட அதான் சொல்லிட்டு இருந்தார். இன்னமும் அதை சொல்லி தப்பிக்க முடியாது. எப்படின்னா, இந்த மாதிரி செய்கிறவங்களை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையும் வைத்திருக்கக்கூடிய பொறுப்பு விஜய்க்கு இருக்குது. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு பெண்மணி சொன்னாங்கல்ல, நாங்கள் அக்கா தங்கச்சியாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம்ல, அது சட்டப்படியே அது தவறு. இப்போ ஐயாவுக்கு தெரியும், வழக்கறிஞருக்கு. இந்து திருமண சட்டத்தில் 5 பிரிவு 5ல் 4-5 பகுதி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஆனால் சில உறவுகளை அது விலக்கப்பட்ட உறவுகள்னு சொல்லுது. அந்த மாதிரிங்கிறத தடை பண்ணுது. அதே போல் அதே பிரிவில் 18B இது தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லுது. இப்போ அந்த மாதிரியான பெண்களை பாலியல் தொழிலாளிகள்னு சொன்னதுனால அப்போ முடிஞ்சு போன விஷயம், வருத்தமும் தெரிவித்தார் கைது பண்ணி. இப்போ அவருக்கு மேலே இப்போ நடவடிக்கை அப்படிங்கிறப்ப இந்த சட்டத்துக்கு மீறி செயல்பட இந்த பெண்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு ஆட்சியில் வந்துட்டார் அப்படின்னா ஒரு மனுநீதி சோழனாலாம் இருக்க வேண்டியது, குறைஞ்சபட்சம் ஒரு நியாயமாக. ஆனால் நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் அப்படியே லைட்டாக விட்டு போயிட்டு டிவிக்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள். இல்லை, என்னென்னா இப்போ இவர் முதலமைச்சர் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசின விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதை நம்ம ஏற்றுக்க முடியாது. இப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் அவர் பேசினார், இது பண்ணார். அவர் சொல்லியிருக்கிறாரு ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த விஷயத்தில் ரொம்ப கண்டிக்கிறேன் நான். ஏன்னா, விஜயோடைய பதவியேற்பு விழாவுக்கு மகன் மனைவி மகள் வந்தார்களா அப்படின்னு இது ஒரு தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை கேட்குறது, அது தவறு. அது அந்த மாதிரி இதில் அப்போ பதிலுக்கு என்ன கேட்பாங்க, அப்போ சில பேருடைய முதலமைச்சர் பதவி விழாவுக்கு 2 மனைவி வர்றாங்களே,
மனைவி துணைவி வர்றாங்களே, கேட்பாங்களா இல்லையா அது? ஆமாம். அப்போ உங்களுடைய பர்சனலுக்கு உள்ள வந்து ஒருத்தர் வரக்கூடாதுன்னா நீங்கள் அடுத்தவங்க பர்சனலுக்கு போகக்கூடாது. ம். இதே அவர் என்ன பண்ணியிருந்திருக்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, இவர் வந்து எல்லாருக்கும் பெண்களுக்கு அதை சொல்லியிருக்கிறாரு, எல்லாருக்கும் பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறாரு, இவர் மனைவிக்கு என்ன பாதுகாப்புன்னு. ஏன்னா அந்த அம்மா வந்து விஜய் ஆட்சியில் இல்லாத போதே என்னை வந்து வீட்டில் விடலை, வளர்க்குறச்சு மிரட்டினாங்கன்னு சொல்லி, இப்போ என்னன்னு தெரியல அவங்க நிலைமை. ஆமாம். ஆமாம். ஸோ நீங்கள் அதை கேட்கலாம், ஒரு பெண்மணிக்கான பாதுகாப்பு என்ன, உன்னுடைய மனைவிக்கான பாதுகாப்பு அதை கேட்கலாம். அதை விட்டு நீ ஏன் வந்து உன் மனைவி வரல விழாவுக்கு, நீ அப்படிங்கிற அந்த பண்பு அது தேவையில்லாத ஒரு விஷயம். பதிலுக்கு அவங்களும் கேட்பாங்கல்ல. ஆமாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகக்கூடாது. இப்போ நம்ம எப்பயுமே என்ன பண்ணோம், நம்ம இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல் குற்றச்சாட்டு வந்து கடந்த ஆட்சி காலத்தில் மு.க. ஸ்டாலினை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் வந்து வெறும் அரசியல்வாதியை தாண்டி எல்லோருக்குமான ஒரு முதலமைச்சராக ஆட்சியில் இருக்கிறதுனால முதல் குற்றச்சாட்டு நம்ம வந்து மு.க. ஸ்டாலினை தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. மற்றவங்க எப்படியோ, நான் என்னோட எது பார்த்துருப்பீங்கன்னு நம்ம பேசுகிறோம், தொடர்ந்து பேசுவோம் நம்ம. என்ன அந்த மாதிரி இந்த விஷயத்திலும் வந்து விஜய் சரியான நடவடிக்கை எடுக்கணும், எந்த தரப்பாக இருந்தாலும். சதீஷ் சார், இப்போ வந்து இந்த தனி மனித தாக்குதலை பற்றி அவர் பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நேற்று அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஆதர் அர்ஜுன் வந்து தைரியம் இருந்தால் வந்து எங்கள் தொழிலை வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்து எங்கள் தொழில் நிற்க சொல்லுங்கள் அப்படின்லாம் விஷயம் பேசியிருக்காரு. நம்ம அவரை பற்றி பல்வேறு கருத்துக்களை அதை சட்டையை கிழிச்சு போதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வரம்பு மீறி பேசக்கூடிய சூழ்நிலை, இது வந்து தோல்வியின் விரக்தியா அப்படின்னு பார்க்கப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? சார், பேசுனதுக்கு அப்புறம் தோல்வியின் விரக்தியா அதனால நம்ம பார்க்கக்கூடாது. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேசுனது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர் வந்து பேசியிருக்கிறது. ஒரு சிட்டிங் மினிஸ்டர் பேசுறீங்கன்னா he is holding a public office. இது தோல்வி கீழ்வினா கிடையாது. இன்னைக்கு he is holding a public office. பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்றதுனால இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் இது பார்ட்டி சம்பந்தமா இன்னைக்கு டிவிகே டிஎம்கேன்னு நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஆஸ் ஆதா அர்ஜுனா இஸ் ஹோல்டிங் அ பப்ளிக் ஆஃபீஸ் டுடே. ஸோ அவருக்கான உண்டான பிஎன்எஸ், இப்ப ஐபிசி கிடையாது, பிஎன்எஸ்ன்னு மாத்திட்டாங்க 2023. அதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 351ல கிரிமினல் இன்டிமிடேஷன், 351(3)ல வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் டு கில், கிரீவியஸ் ஹர்ட் அண்ட் சீரியஸ் ஹார்ம், 221ல அப்ஸ்ட்ரக்டிங் பப்ளிக் சர்வன்ட்ஸ் இன் டிஸ்சார்ஜ் ஆஃப் டியூட்டி, 132ல அசால்ட் ஆர் கிரிமினல் ஃபோர்ஸ் அகேன்ஸ்ட் பப்ளிக் சர்வன்ட்ஸ், கான்ஸ்பிரசி 61ல வந்து பாத்தீங்கன்னா கிரிமினல் கான்ஸ்பிரன்சி, 353ல பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் காசிங் பப்ளிக் ஃபியர் / பப்ளிக் மிஸ்சீஃப். புரியுது? பப்ளிக் ஃபியர் காசிங், ஸ்டேட்மெண்ட் காசிங் பப்ளிக் ஃபியர். யூனிட்டி. இது நான் வந்து செக்ஷன்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மினிஸ்டர் பப்ளிக் ஆபீஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க மினிஸ்டர் மேல வா அவன் சட்டையை கிழிப்பேன், இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள்னா வந்து பாத்தீங்கன்னா இது கண்டிக்கத்தக்கன்னா கிடையாது, ஜெயில தூக்கி வைக்கத்தக்கது. புரிஞ்சுங்களா? இதுக்கு என்ன பாத்தீங்கன்னா மினிமம் 1 year to 7 years வித் ஃபைன் ஆர் போத் இன்க்ளூடிங் வந்து போட முடியும். இது வந்து நான் சொன்னது சட்டம். புரிஞ்சுங்களா? எளிமையா நான் வந்து தமிழ்ல சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்னா வந்து வாய விடுறது வந்து ஒரு பப்ளிக் ஆபீஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க மேல வாய விடுறது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. புரிஞ்சுங்களா? சோ இந்த மாதிரி மிஸ்சீஃபான ஸ்டேட்மெண்ட், அதாவது வாய் இருக்குங்கிறதுக்காக ஏதாவது பேச முடியாது. நவ் ஹி இஸ் a honorable minister. அவருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் போறதுங்கன்னா அவருக்கும் சேர்த்து அவர் தான் மினிஸ்டர். புரிஞ்சுங்களா? அவருக்குன்னு ஒரு போர்ட்போலியோ இருக்கு. அந்த போர்ட்போலியோவுக்கு அவர் மாதிரியே கொடுத்தாகணும். தமிழக அரசு மக்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு அவர் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. சோ இந்த அஃபென்ஸ்னா யாருக்கு மேலன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க மேல நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த மாதிரி செக்ஷன்ஸ் நான் சொல்றேன். சோ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து மினிமம் 1 year to 7 years வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஏன் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மட்டும் தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கணும்? நான் வந்து சொல்றேன், அனிதா ராதாகிருஷ்ணனே தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கணுங்கிறேன். அண்டர் தி செக்ஷன் தூக்கி உள்ளுக்குள்ள வைக்கணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வரம்பு மீறி பேசப்படுவார்கள். நீங்க எலெக்ஷன் பீரியட்ல இருக்கும் போதுதான் நீங்க டிவிகே டிஎம்கேன்னு எப்படி வேணா பேசிட்டு இருக்கலாம். அது முடிஞ்சிருச்சு. ஒருத்தவங்க பப்ளிக் ஆஃபீஸ ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மரியாதையை அவங்க கொடுக்கல அப்படின்னா இந்த சட்டங்கள் அவங்க மேல பாயப்படும் அப்படிங்கிறத நான் விலைக்கு சொல்றேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேசுனது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனைவியை பத்தி பேசுனது. ஓகேங்களா? அதுக்கு நடுவுல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வெளியில வந்து இருக்கிறாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பணியூர் ஆபீஸ்ல அவர் இருக்காரு. அவர் என்னமோ புடிச்சு வெளியில தந்த மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுக கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் பண்ணதே வந்து வழியா இருக்கு. இந்த திமுக கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபேமிலி கோர்ட்ல
இன்ட்டு தான், பேரு கூட வெளியில வராது. ஆனா இவங்க பெட்டிஷனே வெளியில விட்டாங்க. அன்னைக்கு பெட்டிஷன் போட்ட அன்னைக்கு அதுக்கப்புறம் நடுவுல எந்த விதமான சம்பந்தமோ இதுன்னு கிடையாது. அந்த பெட்டிஷன் மேல வந்து ஐஏன்னு சொல்லுவாங்க. நான் அந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஏ வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த ஐஏ ஃபைல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்தது வந்து சார் சொன்னதுக்காக நான் சொல்றேன். April 20th தான் இந்த நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்துச்சு, எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா, நம்ம மனப்பாடமா இவ்வளவு சொல்றோம் அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு வந்து இன்னொரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. என்ன பெட்டிஷன் விஜய் தரப்புல இருந்து ஃபைல் பண்ணாங்க, முதல்வர் விஜய் தரப்புல இருந்து இன்னைக்கு ஃபைல் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது we want to have it in வீடியோ கான்ஃபரன்சிங். நாங்க அதுக்கு அவங்க நோ அப்ஜெக்ஷனும் போட்டிருக்காங்க. யாரு, அவங்க வைஃப் தரப்புல வந்து அவங்க நோ அப்ஜெக்ஷன் பிஃபோர் எலெக்ஷன் இட் செல்ஃப். April 20th வந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் ஹஸ் பீன் ஷிஃப்டட் டு ஜூன் மந்த். ஓகே, சோ அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் இந்த டிவோர்ஸ் மேட்டரை பத்தி பேசுறது, இதை பத்தி ப்ரொபகண்டா பண்றது, வைஃப் வந்தாங்களா இல்லையான்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனாவசியமற்ற ஒரு கூற்று. பிளஸ் நான் ஸ்பெஷலா சொல்றேன், பீப்புளை வந்து கேவலப்படுத்தினதுக்கும் ஆனரபிள் மினிஸ்டரை வந்து கேவலப்படுத்தினதுக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் மேல சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் உங்க சேனல் வழியா நான் வந்து தமிழக முதல்வருக்கு கோரிக்கை வச்சுக்கிறேன். நன்றி சார். சார் இப்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதுவும் சகட்டு மேனிக்கு ராகுல் காந்தி திட்டியிருக்காரு. அதே மாதிரி 28 பேர் வந்து நீங்கள் 5 பேர் நாங்கள் ஜெயித்தோம், எங்கள் கட்சிக்காரங்க தான் அவங்க ஓட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சிங்க, அதுவும் இல்லாமல் உங்களை பிரதமர் வேட்பாளராக சொன்னதே ஸ்டாலின் அவர்களாம் துரோகம் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் மத அடிப்படையில் இங்கே வெற்றி பெறுவதற்காக நீங்கள் வேலை நடத்திட்டுருக்கீங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, இனிமேல் நீங்கள் தமிழுக்கு வரதே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சகட்டு மேனி உங்கள் மூஞ்சியில் கரியை பூச்சி சாப்பிட்ருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளோ நாள் பல ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட 22-23 வருஷமாக தங்கள் கூட்டணி தங்களை விட்டு பிரிந்து போனது அப்படின்ற வருத்தத்தையும் தெரிவித்த மாதிரி இருக்குல்ல சார் இந்த விஷயத்தில் பேசணும். அதுக்கு முன்னாடி சதீஷ் சார் ஞாபகம் வச்சுட்டு சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வழக்கு தொடுக்கணுங்கிற நியாயம், எம்எல்ஏ அப்படின்னா அதுக்கு என்ன, அதுக்கு சில பாதுகாப்பு இருக்குதா அவங்களுக்கு சட்ட ரீதியாக? இவர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு இல்லை வந்து நீங்கள் பேசுகிறப்ப சொல்லுங்கள். அப்படின்னா இல்லை ஒருவேளை வந்து அந்த அரசியல் இவங்க எம்எல்ஏக்களுக்கான நீதிமன்றத்தில் தான் போட முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நான் இவர் கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். எப்படின்னா இப்போ இதை விட வந்து இதை நான் நியாயப்படுத்தலை, ஆனால் நம்ம யதார்த்தம் வந்து என்னென்னா இதுதான் முதல்ல சொல்லியிருக்காரு போகிறது. திடுக்குன்னு வந்து நம்ம நினச்சிக்க வேண்டிய அளவுக்கு வந்து ஒன்றும் ஆயிரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவ்வளவு சீர்கட்டு கிடக்குங்கிறது ஒரு வேதனையான ஒரு உண்மை. நம்ம திடீர்னு சந்திரமண்டலத்தை இங்கே வந்துட்டு என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இவங்களே வந்து என்ன பண்ணாங்க, 2011 திமுகவுடைய அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் வந்து 2Gக்கான ஊழல் விசாரணை நடக்குது, கீழே சீட்டு பேர் நடக்குது கேட்குது. ஆமாம், அந்த கட்சியில் தோல்வி. அந்த இதில் அதுக்கப்புறம் என்ன சொன்னார் கருணாநிதி, எவ்வளவு மோசமாக பேசினார். அது ஒரு கட்சி தலைவர், அதுக்கு முடிய ஒரு முதல்வராக இருந்தவர், முன்னாள் முதலமைச்சர், எவ்வளவு இதாக பேசினார். காங்கிரஸ் எங்களை இப்படி பண்ணிடுச்சு அப்படி பண்ணிடுச்சு அது இது அந்த மாதிரி இதுன்னு. அதே போல் காங்கிரஸில் இருக்கக்கூடிய EVKS இளங்கோவன் அவருடைய பேச்சு இதெல்லாம் அது ஒரு தனி ரகம். ஆமாம், அதனால் ஒரு படத்தில் சத்யராஜும் வடிவேலும், சத்யராஜ் வந்து வடிவேலு ரொம்ப கடுமையாக பேசுவார். அது அவருடைய வடிவேலுடைய ஒய்ஃப் வந்து சரளா பார்த்து என்ன இப்படி திட்டுறாரு இருந்தாலும் அப்படின்னு, ஏம்மா நாங்கள் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸுமா, அவங்க குடும்பத்தை நான் கேவலமாக பேசுனேன், எங்கள் குடும்பத்தை அவன் கேவலமாக பேசினான். இன்னொரு நான் பார்த்தீங்கன்னா சரி அங்கே மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜெயலலிதாவை மிக கடுமையாக ஒரு பெண் என்கிற ரீதியில் கூட கேவலப்படுத்தி பேசினவர்கள் உண்டு. அதே அவங்கள்ட்ட வந்து வெற்றி கொண்டான் போன்றவர்களும் ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க இல்லையா? இல்லை, அந்த கட்சியில் சேர்ந்தவங்களை சொல்கிறேன். வெற்றி கொண்டான் சேரலை கடைசி வரைக்கும். தீப்புரி ஆறுமுகம் சேர்ந்தார் அதிமுக, பருதியில எழுதி சேர்ந்தார் நினைக்கிறேன். சேர்ந்தார். ஆமாம், கடைசி அந்த பருதியிலம் எழுதியாவது ஒரு எம்எல்ஏ இவர் வெற்றி கொண்டான். இவர் தீப்புரி ஆறுமுகம் ஒரு பேச்சாளர் அப்படின்னு. இப்போ பருதியிலம் எழுதிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ. ஆமாம், அதே போல் அந்த அமைச்சர் ரேஞ்சுக்கான ஆட்கள்லாம் எவ்வளோ கேவலமாக பேசிட்டு அவங்கள்ட்ட போனாங்க. இப்போ அதே போல் ஜெயலலிதாட்ட காலில் விழுந்து கிடந்தவங்க வெளியில் வந்துட்டு திட்டினது உண்டு. ஒரு வருத்தமான விஷயம் வந்து என்னென்னா, காளிமுத்து வந்து மிக என்ன சொல்லுவாங்கன்னா உயர்வாக பேசக்கூடியவர், அவர் வந்து ஒரு இலக்கியவாதிம்பாங்க. அவர் பேசின மாதிரியான இழிவானது வெற்றி கொண்டானுக்கு நிகரானது தான் அது. ஆமாம், அவர் கருவாடு மீனாகாது அது இதுன்னு வார்த்தைக்கானது. ஆமாம், இருந்தாலும் நம்ம இப்போ இந்த விவாதத்திலேயே பயன்படுத்த முடியாத அளவுக்குலாம் அவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு. இது இங்கே மட்டும் இல்லை, இது இந்தியா முழுக்க பரவி இருக்கு. இது ஒரு நோய். இது
இப்போ நல்லா தெரியும், இன்னைக்கு அடிச்சுக்கிறோம் நாளைக்கே கூட சேருவோம். அதுக்கு ஒரு உதாரணம் வச்சுருக்கிறாங்கல்ல, அரசியலில் வந்து நிரந்தர பகைவரும் இல்லை நிரந்தர நண்பர்களும் இல்லை அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப சரி நாளைக்கு சேர்ற மாதிரி கூட இருக்கியாங்கிறத யோசனை பண்ணி கொஞ்சம் ஒரு நாகரிகமாக பேசலாம்ல. அந்த எண்ணம் வந்து நம்ம ஒரு குறுகியதா இது வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறது இல்லை, இந்த பக்கம் வந்து ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறதோடு இல்லாமல் நம்ம ஒரு ஊடகவியலாளராக பொதுவாக இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையுமே பேசி இதை சரி பண்ண வேண்டிய கடமை நம்மளால முடிஞ்சது. நம்ம பேசுனதை பார்த்து நமக்கு தெரிஞ்சிருவாங்கன்னு நான் சொல்லலை. இதை நம்ம இன்னைக்கு இவர் பேசிட்டாருனோன்னு இன்னைக்கு விவாதம் இல்லாமல் அது அப்பப்போ வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இது நம்ம செய்யணும். இப்போ ஆதவ் அர்ஜுனாவும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இல்லாட்டி கூட அவரும் பேசினார். யார அப்போ முதலமைச்சராக இருந்த இந்த அளவுக்கு இல்லாட்டின்னு கூட சொல்லக்கூடாது, இதுக்கு நிகராக பேசலாம் அப்படின்றாங்க. அதாவது முட்டாள் முதலமைச்சர்னு சொன்னதுக்கு ஆதவ அர்ஜுனாவை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கணும். இப்போ சராசரியான ஆட்களையே அப்படி சொல்ல முடியாது ஒருத்தர். ஆமாம், இப்போ ஒருத்தர் கேரக்டரை வந்து மோசமாக சிதைக்கிறதும் ஒரு முட்டாள்னே இப்படி சொல்ல முடியும். அப்படி இப்போ நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் எடுத்த மாதிரி நான் அப்போ நம்ம டிபேட் இங்கே நடத்துனீங்களான்னு தெரியல அப்படின்னு. ஆனால் அதுவும் வந்து பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போ இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய தகுதி அப்படிங்கிறதும் இருக்குல்ல, அதையும் சேர்த்து சொல்லலாம். அவர் பேசுனதையும் நம்ம தவறு தான் சொல்கிறோம், இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதையும் நம்ம வந்து கண்டிக்கிறோம். கண்டிப்பாக சார். இப்போது பார்த்தீங்கன்னா சார், இந்த அநாகரிகமாக மேடைகளில் பேசுவது என்பது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த திராவிட வரலாறாக தான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வண்ணை ஸ்டெல்லா அவரை விடுதலை விரும்பி கொஞ்சம் டீசெண்டாக பேசுவார் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து வெற்றி கொண்டான். அப்புறம் வந்து இது எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துலாம் திரைப்படம் பார்க்குறத விட ஒரு 2 மணி நேரம் இவங்க பேச்சை கேட்பதற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தான் பேசி அது வந்து ஒரு சீரே கிரேடு இருந்தக்கூடிய பேச்சு இப்போ ஏ கிரேடுக்கே வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு அப்படிங்கிறது மிக பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் வந்து ஒரு சி கிரேடு பேச்சாளர்கள் தான். அவங்க சரி அவங்க பேசலாம், அப்படி போய் விட்டலாம். பட் இப்போ வந்து முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்களே இது போன்று பேசுவது தவறான விஷயமா பார்க்கப்படுது இல்லையா சார்? ஆனால் நம்மள்ட்ட ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, இப்போ வந்து கடனா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே வாங்கிடுச்சு, மது பயன்பாடா தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்குது, தற்கொலையா தமிழ்நாடு தான் இருக்குது, ஆபாச பேச்சா தமிழ்நாடு இருக்குன்னு, இது எல்லாமே பொய். இப்போ உதாரணமாக கடன் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஒரு மாநிலத்துடைய வருவாயும் அவங்க வாங்கக்கூடிய கடனுக்கான விகிதத்தை பார்த்தா ஆபத்தான போக்கில் இருக்கிற நாடுகள் அது மாநிலங்களில் 21வது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது. அதாவது 5000 சம்பளம் வாங்குறவன் 4000 அது 3000 வந்து கடன் அடைக்கிற மாதிரி ஒரு கடன் வாங்கிட்டான்னா அது தப்பு. இப்போ தமிழ்நாடு வந்து மாதம் 50,000 சம்பாதிக்கிற ஒருத்த மாதிரி அவங்க 7,000 கூட கடன் வாங்கலாம். அப்போ அந்த ஒப்பீடு பார்த்தா இந்த வகையில் இருக்கிறது வந்து ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் ஒரு 20 ஸ்டேட் இருக்குது, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு வருது. இது நம்ம பல பேருடைய ஒரு புரிய நம்ம இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறோம்ல, ஒரு பரந்த அந்த பார்வை பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் பல பேருக்கு. அதனால தான் அவங்க தமிழ்நாடு வந்து இப்படி தான். அதே போல் மது பயன்பாடுலேயும் தமிழ்நாடு நம்மளை விட மோசமான மாநிலம், அதுக்காக தான் நான் பாராட்டலை இருக்குது. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆபாச பேச்சு அப்படின்ன உடனே திராவிட ஆட்சி அது இதுங்கிறது புராணங்கள் இல்லாத ஆபாசமா இல்லை, அது பொது வெளியில் வர்றதில்ல, இது பொது வெளியில் பேசும்போது பாதிப்பு. 2 விஷயம் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம சமீபத்தில் இப்போ நம்ம பேசுகிற கூட சொன்னேன், ஒரு இந்து திருமண சட்டத்திலேயே விலக்கி வைக்கப்பட்ட திருமணங்கள் இருக்குல்ல, அந்த விலக்கி வைக்கப்பட்ட திருமணங்கள் எல்லாம் புராணத்தில் இருக்குது. இப்போ நம்ம அது மாதிரி போனால் சில பேர் மனசு கஷ்டமாக இருக்கும், ஆனால் யதார்த்தம் அது பெரியார் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரி இந்த புராணத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரியானது ஒன்று. அடுத்தது இந்த மாதிரி பேசுகிறத விட இன்னும் அதிகமான ஒரு ஆபத்தான பேச்சு என்னன்னா மக்களிடையே மிகப்பெரிய பிளவை உண்டாக்குது. அதுக்காக நியாயப்படுத்தலை. பிரதமராக இருக்கும்போதே இப்பயும் இருக்கிறார் மோடி, அவர் என்ன சொன்னார், காங்கிரஸ் வெற்றி பெற்று விட்டால் உங்கள் வீட்டு இரவு மாட பாகிஸ்தானுக்கு கொண்டு போயிடுவாங்கன்னு சொன்னது இருக்குல்ல, அதை விட இது ஒன்றும் கேவலம் கிடையாது. அது மாதிரி வாய்ப்பு நடக்க வாய்ப்பு இல்லை. இல்லாத ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே கட்டியாளக்கூடிய நம்ம எல்லாருக்கும் பிரதமர் பேசுறது இருக்குல்ல, அது மிக இழிவானது. அந்த இழிவை நம்ம ஏற்றுக்கிறோம். எது பரவாயில்ல, அது மோசம், இந்த இழிவு பரவாயில்லன்னு நம்ம சொல்லவில்லை. நம்ம பார்வை வந்து பரதர் யார் செய்தாலும் தப்பு. அந்த மாதிரியான அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனதையும் நம்ம கண்டிக்கிறோம். இப்போ பிரதமர் மோடி பேசுனப்பையும் கண்டிச்சோம். இன்னும் மாதிரி பல விஷயங்கள் அவரும் சரி அமித்ஷாவும் சரி அது ஒரு பட்டியலே போடலாம் அப்படின்னா. அதில் என்ன எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் அப்படி இருக்குதோ அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அளவுக்கு கவலைப்பட வேண்டியதில்லை. இந்தியாவே அப்படி தான் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன்.
ஆனாலும் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக காதில் வந்து உழுவுது. சார் இது மாதிரி அப்போ நீங்கள் தவறு தானே இது. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது வந்து இப்பயும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அவங்க அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்புன்னு அவருடைய மனைவியை கேட்கலாம், அது தப்பே கிடையாது. ஏன்னா அவங்களே புகார் சொல்லியிருக்கிறாங்க, யார் விஜயோடைய மனைவி, எனக்கு பாதுகாப்பு விவாகரத்து கேட்கறதுலாம் நான் தப்பு சரி சொல்ல, அது அவங்க விருப்பம். பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்க இப்போ அவங்க சவுண்டும் காணுமே, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறாரு, ஒருத்தர் கேட்கலாம், நியாயம். மற்றபடி அமைச்சர் இதுக்கு உன் மனைவி வரல, உன் பிள்ளை வரல, ஏற்கனவே தெரியும்ல, அதை குத்தி காட்டுற அந்த மனநிலை இருக்குல்ல. இல்லை இவங்களுக்கு இன்னும் விஜய் அவர்கள் முதல்வராயிட்டான்றது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியலையான்ற ஒரு சந்தேகம் எனக்கு. ஏன்னா இப்போ யாருமே பலருக்கும் விஜய் வந்து இந்த மாயாஜால உலகம்ன்ற மாதிரி இன்னும் பலரால் வந்து விஜய் வந்து முதல்வர் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்காங்களா? ஸோ அதனால இது போன்ற வார்த்தைகளை பேசி ஏற்றுக்கொள்ள முடியாமல்லாம் ஒன்றும் இல்லை. சோ வந்து அடிக்கடி துக்ளக்கில் எழுதுவார், என்னன்னா வைத்தறிச்சல் தான். ஏன்னா அங்கே 5 வருஷம் இருந்தவங்களுக்கு எப்படிலாம் சம்பாதிக்கலாங்கிறது தெரியும். அப்போ போச்சே அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு பல கோடி செலவு பண்ணிட்டு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பாரு. ஏன்னா இவர் நிற்க மாட்டேன்னு சொன்னார். கனிமொழி போன்றவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணி நில்லுங்கன்னு சொல்லிட்டு நின்றுட்டு எனக்கு தெரிஞ்சு பல கோடி செலவு பண்ணிட்டு அந்த சம்பாதியத்தை திருப்பி எடுக்க முடியலன்ற வழித்தறிச்சல் கூட இருக்கலாமா? அதாவது இந்திரா காந்தி ஒரு தடவை சொன்னாங்க வந்து, உங்கள் ஆட்சி மேலே ஊழல் வந்து அப்போல்லாம் பிரதமரை பார்த்து கேள்விலாம் கேட்கலாம். இப்போ மோடி மாதிரிலாம் அவங்க கிடையாது அந்த விஷயத்தில். பல கருத்து மாறுபாடு இருந்தாலும் கூட மோடி அளவுக்கு மோசம் கிடையாது. அவங்கள சந்திக்கலாம், தனிப்பேட்டி எடுக்கலாம், ஒரு பத்திரிக்கை ப்ரெஸ் மீட் வைப்பாங்க அப்பப்போ. இல்லை குறிப்பிட்ட நான் உங்களுக்கு தெரியும் 4-5 பேர் மட்டுமே, ஒரு பெரிய பத்திரிகை நேரம் இல்லை அப்படின்னா ஒரு 4-5 பத்திரிக்கை மட்டுமே ஃப்ளைட்டில் போகும்போது கூப்பிட்டு போவாங்க பத்திரிக்கை. அந்த மாதிரிலாம் இது பண்ணப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, இந்த மாதிரி உங்கள் ஆட்சியில் தான் ஊழல் வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ஊழல் உலகளாவே இது பதில பாருங்க, இது ஒன்றும் இது இல்லை அப்படின்ட்டு. இப்போ அதை விட இப்போ ஊழல் பன்மடங்காயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு வேலை. அப்படி அந்த ஒரு பிரதமருக்கான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்போ அவங்கள்ட்ட கேட்டு அதுக்கான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு சூழல் இன்னைக்கு நீங்கள் பிரதமரை பார்க்கவே முடியாது, இன்னைக்கு முதலமைச்சரை பார்க்கவே முடியாது, யார் விஜயா. இந்த மாதிரி இதுன்னு இருக்குல்ல, ஆனால் அப்படி இல்லாமல் குறைந்தபட்சம் இப்போ மோடியை விட்டுருங்க, ஒரு உதாரணத்துக்காக முதலமைச்சர் வந்து பத்திரிக்கையாளரை சந்திச்சாருன்னா அப்போ பத்திரிக்கையாளரே இந்த கேள்வியை கேட்பாங்க, என்னங்க உங்கள் கட்சியுடைய அமைச்சரை வந்து இவர் இப்படி பேசியிருக்கிறாரு, அப்போ அந்த கட்சியுடைய எண்ண ஓட்டம் என்ன, விஜயோடைய எண்ண ஓட்டம் என்னங்கிறது மக்களுக்கு தெரிய வரும். இப்போ அவர் பல விஷயங்களை வந்து பேசுறது கிடையாது விஜய், நமக்கே தெரியும். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படி தான், அரசியல் வந்ததுக்கு அப்புறமும் அப்படி தான், முதல்வரானதுக்கு அப்புறம் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த அரசியலுங்கிற எண்ணமே மனசில் இல்லாத ஒரு காலகட்டம் 2006 அப்படி தான். அவர் சோபா கல்யாண மண்டபத்து மாடியில் அவரை பேட்டி எடுத்தப்ப நம்ம வந்து ஒரு 10 வார்த்தையில் பேட்டி கேட்டோம்னா அவங்க ஒரு 30 வார்த்தையில் சொல்லணும் பதில். ஆமாம், அதான் வந்து ஒரு படத்தில் வர மாதிரி, அதானே உலக வழக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம நோண்டி 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 கேட்கணும். நம்ம ஒரே கேள்வியை 10 விதமாக நாம் கேட்டுட்டு பதிலுக்கு 5 வார்த்தையில் ஒன்று வரும். இப்படி தான் முக்கிய முனைகி பேசுகிற மாதிரி, அந்த மாதிரி அதை அவர் மாற்றிக்கணும். அது ஒரு 500 கேள்வி கேட்டால் ஒரு 5 பதில் வரும். அது ஒரே கேள்வியை மாற்றி கேட்கணும். அப்போ தான் ஒரு இதில் இதுணும். அப்புறம் அதை அந்த ஒரு இதை ஒட்டி அந்த ஞாபகம் வரனால சொல்கிறேன். அப்போ வந்து ஈழப் பிரச்சனை பெரிய லெவலில் அப்போ வந்துட்டு இருந்துச்சு. பத்திரிகையாளருடைய ஒரு கடமை என்னன்னா, சம்மந்தமே இல்லாத நடிகர்கள்ட்ட உலக விஷயம் எல்லாத்துக்கும் தீர்வு கேட்போம். ஏன் குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்கே நடிகர்களோட பேட்டி தானே கேட்குறோம். ஆமாம், சரியான பாயிண்ட் தான் அது. ஒரே இதுன்னா அணுகுண்டு தயாரிப்பது எப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கறது இல்லை நம்ம, அவ்வளோதான். இல்லை ஆப்ரேஷன் செய்வது எப்படின்னு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், அந்த மாதிரி ஈழப் பிரச்சனையை பற்றி இப்போ இதாக இருக்கேன், உடனே சிரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி இப்பயும் அப்படி இல்லாமல் அவர் வரணுங்கிறது, இந்த முக்கியமாக இந்த பிரச்சனைக்காக ஒரு கருத்து சொல்லணும். கண்டிப்பாக சதீஷ் சார், இப்போ நிகழ்ச்சி இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம், உங்களோட கருத்துக்கள். அவர் கொஞ்சம் இறக்கி வைக்க சொல்லுங்க பாடி. இப்போ அசோக்ஜி ஃபோனே கூட பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஃபோன் பண்ணிட்டு அவர் வரட்டும். இது ரொம்ப ஒரு மாதிரி ஒரு விஷயம் தான், அதை நான் வந்து வண்டே கண்டிக்கிறேன். அந்த மாதிரி ஒண்ணு இருந்துச்சு, ஒரு பெட்டிஷன் போட்டுட்டாங்கன்னா தயவு செய்து கொண்டு வந்து காட்டுங்க. ஏன்னா அவங்க போட்டு வந்தது 2 ஐஏ தான். இது வந்து ஒரு தவறான கருத்துன்னு சொல்லி நான் பதிவு செய்யறேன். ஏன்னா அந்த 2 ஐஏவும் நான் படிச்சு காட்டினேன். ஒரு ஐஏ என்ன கேட்டிருக்காங்கன்னா, till disposable of this case I may be permitted to stay in the same house அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸோட ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. இன்னும் வந்து ஸ்பீடா வந்து ஸ்பீடி ட்ரையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவ்வளவுதான் அந்த ஐஏ போட்டிருந்தாங்க ஒழிய இந்த கழுத்தை பிடிச்சி தள்ளினது, இந்த பிடிச்சி தள்ளினதுனா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ப இருந்த மீடியாக்களின்
ஒரு போலி முன்னேற்றம் அப்படி கழுத்தை பிடிச்சி இருந்துச்சுன்னா நீங்க தள்ளாங்கன்னு அந்த யார் சொன்னா? அவங்க அந்த காதுல அந்த விழுந்துச்சா? டாக்குமெண்ட் சார் நான் தான் சொல்றேனே சார், போலி மீடியாட்கள், போலி பத்திரிகையாட்களின் போலியான ஒரு செயல் தான் அது. நீங்க இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் நீங்க எடுத்து வந்து காட்டுங்க. இல்ல நீங்க கழுத்தை காட்டுங்க. பிடிச்சி தள்ளாங்கன்னு நான் புரிஞ்சுதா? சொல்லலையே. சொல்றதுக்கு முன்னாடி சார் சொல்றதுக்கு முன்னாடி ஊர்ஜிதப்படுத்துங்க. அது நான் தவறான கருத்து, தவறான ஏன்னா கருத்து. போலி இன்னைக்கு நீங்க வழக்கறிஞர்கள் யாரும் பேசுற இப்படி ஒரு சொல்லியிருப்பாங்கன்னு பொய்யுமே நினைக்கிறேன். வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அகேன்ஸ்டா நீங்க பேசுறது. புரிஞ்சுங்களா? அதனால வந்து இல்ல இதுக்கு நான் தெளிவுபடுத்துறது பயப்பட தயவு செய்து மாட்டேன். என் பேசுங்க. பக்கத்துல I'm முதல்வருக்கு just மேல warning பிரதமரே you. பேசுற ஆளுதான் நானு. ஓகேங்களா? I'm just முதலமைச்சரா இருந்தா warning you. பேசக்கூடாதுன்னு இருக்கா? புரிஞ்சுங்களா? இதே நீங்க ரெக்கார்ட் வந்து பண்ணி இங்க ஒரு பேசுங்க. முதல்வர் மேல நீங்க வந்து அவதூறு பண்ணும்போது பாத்தீங்களா, ப்ளீஸ் வித்தவுட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டாக். ஐ அம் ஜஸ்ட் வார்னிங் யூ. இந்த மூத்த அவர் பத்திரிகையாளர்னா கொஞ்சம் முட்டு கொடுக்குற கேளுங்க. பத்திரிகையாளருக்கு அதாவது எதுனா ஒரு முடிச்சு போச்சு இல்ல மிரட்டினாங்கன்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க? பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு உங்கள்ட்ட ஆதாரம் இருக்கா? இல்ல கழுத்தை பிடித்து தள்ளாருன்னு யாராவது போலி வழக்கறிஞர் சொல்லியிருப்பாங்க, நான் சொல்லல. இல்ல கழுத்தை பிடித்து சார், தள்ளாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல. இங்க பாருங்க, நான் அதுதான் சொல்றேன். சோ பிஃபோர் டூயிங் a fact check, don't please do all these things before media and propaganda it. ஓகேங்களா? this is a very false statement. அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணவே இல்லை. அடுத்த ஹியரிங் வந்ததே வந்து April 20th தான், 3 days பிஃபோர் த எலெக்ஷன். அப்போ வந்து முதல்வர் விஜய் தரப்புல இருந்து வந்து ஃபைல் பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் வழியா லெட் அஸ் டூ வாட் அப்படின்னு. ஒரு வேண்டுகோள், நடுநடுல ஹிந்தில பேசுறீங்க, எனக்கு புரியல. எது நடுநடுல ஹிந்தில பேசுறீங்க, எனக்கு புரியல. உங்களுக்கு இங்கிலீஷ்க்கும் ஹிந்திக்கும் வித்தியாசம் தெரியலன்னா எனக்கு என்ன பண்றது சார்? தயவு செய்து எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் சார். ஓகேங்களா? தமிழ் மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு சோ ஜஸ்ட் எனக்கு 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 ஹிந்தி தெரியாது ஃபர்ஸ்ட். அப்படியா? அதனால நீங்க இங்கிலீஷ் உங்களுக்கு புரியலன்னா எனக்கு தெரியல எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சோ நெக்ஸ்ட் ஹியரிங் வித் ரிகார்ட் டு பர்சனல் லைஃப் இட் இஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டு them. ஏன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் வழியா ஜட்ஜ், அவங்க மனைவி, முதல்வர் விஜய் மட்டும் தான் பங்கேற்க போறாங்க. சோ அதையும் வந்து யாருமே மீடியா கொண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் நோ அப்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. புரிஞ்சுங்களா? சோ அவங்க குடும்ப பிரச்சனையை அவங்க பார்க்கட்டும். அவங்க இணைந்து வாழணும்னு நினைப்பேன். பிரிச்சு வாழணும்னு நினைக்கிற சாத்தான்களுக்கு பத்தி நம்ம நினைக்க வேணாம். நிறைய கேசஸ் வந்து டிவோர்ஸ் கேசஸ் கோர்ட்டுக்கு வந்து மனமாற்றம் அடைந்து 2 பேரும் சமாதானமா போயிருக்காங்க. அதுக்கான முன்னேற்றமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசா இருக்கிறவங்க வந்து குடும்பம் சேர்ந்து வாழணும்னு யோசிப்பாங்க. அதை பேசுறவங்க வந்து பிரிச்சு பேசுறவங்க வந்து நான் சாத்தான்றத பதிவு செய்யறேன். நானும் அந்த இல்லாத கனவை வேண்டிக்கிறேன், சேர்ந்து வாழட்டும். இப்ப சதீஷ் சார், இப்போ தொடர்ந்து நான் கேள்வியை கேட்கும் போது கட் ஆயிடுச்சு. கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்போ அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் மீது விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது வழக்கு தொடுக்க விடுமா, இல்ல அரசு சார்பிலிருந்து வழக்கு தொடுக்க விடுமா, இல்ல போல உங்களை போன்றவர் யாராவது வழக்கு தொடுக்க தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா எஃப்ஐஆர் போடும் போது பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்தே வந்து வழக்கு தொடரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இதை அப்படியே விட்டுறக்கூடாது. பாவம் பிழைத்து போகட்டும், ஏதோ அறியாம பேசிட்டாங்க. இதுல ஒண்ணு எப்படி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த வடிவ ஜோக் இருக்கு பாத்தீங்களா, வாயா வாயா என் ஏரியாக்கு வாயா, வாயா வாயா என் ஏரியாக்கு வாயா அப்படின்னு. இந்த சுந்தர்சியும் வடிவேலும் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா சுந்தர்சி வீடு வரைக்குமே போயிருவாரு. அதுக்கப்புறம் வந்து அழுவுற மாதிரி ஒரு விஷயமா பார்த்து இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் உற்றக்கூடாது, முளையிலே இதை கிள்ளி எறியணுங்கிறதுக்காக சட்ட ரீதியான வழக்கு வந்து ஆனரபிள் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு உங்க சேனல் வழியா நான் கேட்டுக்கிறேன். நீங்க எதுவும் வழக்கு தொடுப்பீங்களான்னு கேக்குறாரு. நீங்க எதுவும் போடுறீங்களான்னு கேக்குறாரு வழக்கு. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பப்ளிக் ஆஃபீஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகேங்களா? அவர் வந்து மக்களை வந்து பேசுனதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, கொளத்தூர் மக்களை பேசுனதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா வந்து எங்க இயக்கத்து சார்பாக நாங்க கண்டிப்பா வழக்கு தொடருவோம். ஏன்னா அவர் மக்களை வந்து ஜெனரலைஸா பண்ணி மக்களா பேசியிருக்காரு. சோ அப்படிங்கும் போது அந்த விஷயத்துல வந்து நாங்க கண்டிப்பா வழக்கு தொடருவோம். பட் ஆனா வித் ரிகார்ட் டு ஹானரபிள் மினிஸ்டர் ஆபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து வழக்கு தொடருவாங்க சார். கண்டிப்பா சார், நன்றி சார். உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். நேரில் இன்று ஆதரவு சட்டையை கிழிப்போம் என்று முன்னாள் அமைச்சர் மிரட்டி இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் இன்று விவாதத்தில் எடுத்துக்கொண்டோம். தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த திரு சோமு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே போல ஆளுநர் சதீஷ் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.